இப்போ காலிஃப்ளவர் சீசன்றதுனால காலிஃப்ளவர் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் கிடைக்கிது. இந்த சீசனை யூஸ் பண்ணிட்டு கடையில் கிடைக்கிறத விட டேஸ்டியான ஒரு கோபி மஞ்சூரியன் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் தண்ணி காய வச்சுக்கோங்க. அது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி 3 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சூரியன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு, பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுட்டு கியூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.